அதாவது இங்க வந்து நான் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர் நான் ஒரு அஸ்ட்ராலஜரும் கூட. ஸோ நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒரு பாயிண்ட் இங்க சொல்றேன். என்னன்னா, சில பேருக்கு வந்து கிரக அமைப்புகள் அந்த மாரி இருக்கும். அதாவது அவங்களுடைய லக்னாதிபதி வீக்கா இருப்பாரு. இந்த 5, 8, 3 பாவங்கள் இதெல்லாம் தொடர்பு, இது மாரி விஷயங்கள்லாம் அஸ்ட்ராலஜில நாங்க சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சில ஜாதகங்களுக்கு அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், இந்த மாரி ஒரு சூழல்ல அவங்களால அந்த இத தாங்கக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா, பல விதத்துல அந்த ஜாதகத்துல பல விஷயங்கள் வீக்கா இருக்கும். ஸோ, அதனால கூட அவங்களுக்கு இந்த மாரி சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது வரும். சில பேர் அதுலேருந்தும் தப்பிப்பாங்க. சூசைட் வரைக்கும் போய் சில பேர் தப்பிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குந்தா அவங்க தப்பிச்சுடுவாங்க. சப்போஸ் அவங்க ஆயுள் பாவம் சரியா இல்ல, வீக்கா இருக்குன்னா, சூசைட் வரைக்கும் அது போயிடும். ஸோ மொத்தத்துல நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கலாம். இது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்ல. ஒரு 2 குடும்பம் சேர்ந்து பேசினா, பல விஷயங்கள வந்து நம்ம தீர்வு காணலாம். ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி சண்டை போட்டு, போட்டு, போட்டு அத பெருசா பூதாகாரமா பண்ணி, அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அது மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது எதுக்கு? நம்ப வந்து எல்லாரும் சேர்ந்து யுனைட்டடா ஒரு விஷயத்த டீல் பண்ணோம்னா, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அத விட்டுட்டு நம்பளே அத ஹேண்டில் பண்ணணும், பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பல விஷயங்கள மறைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் எதுக்காக நம்பலாம் வந்து ஒரு குடும்பமா இருக்கணும்? எதுக்காக அவங்கவங்க தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே! கண்டிப்பா. தேவையே இல்லையே! ஸோ அந்த மாரியான ஒரு கலாச்சாரத்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு தைரியத்த ஊட்டணும் சின்ன வயசுலேருந்தே. அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பேசும்போதே, நான் இருக்கேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உன்ன பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்றேன். உன் கூடவே நான் இருப்பேங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ வந்து குடுத்து குழந்தைங்கள வளர்க்கணும்.